ஹட்டன் டிக்கோவாவில் ஒரு தம்பதியரை கொலை செய்துவிட்டு அவர்களின் நகைகளை திருடிச் சென்று சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டுள்ளார்கள். இச்சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 21ஆம் தேதி பிற்பகல் ஹட்டன் டிக்கோவாயில் உள்ள கடையில் வசித்து வந்த தம்பதியரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கழுத்தை அறுத்துவிட்டு கொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த சுமார் 18 பவுன்கள் தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதனையடுத்து குறித்த பகுதியில் இருந்த சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் சந்தேக நபரை அடையாளம் காண உதவும் வகையில் ஹட்டன் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளார்கள். குறித்த சந்தேக நபர் 21ஆம் தேதி காலையில் டிக்கோயா நகருக்கு வந்து பல நகை கடைகளுக்கு சென்று ஒரு தங்க நெக்லஸ் வாங்க விரும்புவதாக கூறி நகரை பல மணி நேரமாக சுற்றித் திரிந்துள்ளார். அன்று மதியம் சுமார் 1:15 மணியளவில் அந்த தம்பதியினர் வசித்து வந்த கடைக்குள் நுழைந்து கடைக்குள் பதுங்கியிருந்து அதன் பின்னர் அவர்களை கொன்றுவிட்டு அன்று மாலை சுமார் 5:30 மணியளவில் கடையை விட்டு வெளியேறியுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரை அடையாளம் கண்டதுடன் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார்கள். இதன்படி சந்தேக நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதி வீரசேகராவை 0718591114 என்ற இலக்கத்துக்கு அல்லது ஹட்டன் தலைமையக போலீஸ் பிரதம ஆய்வாளர் 0718591117 என்ற இலக்கத்துக்கு அல்லது ஹட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு பொதுப்பணிக்காரி 0778593163 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி இந்நிலையில் தென்னிலங்கையில் மற்றொரு துண்டிக்கப்பட்ட தலை மீட்கப்பட்ட நிலையில் மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. அழுத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகல்ல கடற்கரையில் வெட்டப்பட்ட மனித தலைப்பகுதி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பிரதான சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் பின்புறமாக உயர்ந்த நபர் ஒருவரின் தலைப்பகுதி மாத்திரம் ஒதுங்கியிருந்த நிலையில் அழுத்தகம போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அழுத்தகம போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தலைப்பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆணுக்கு சொந்தமான தலையின் அடையாளம் காணப்பட்டதுடன் அத்துடன் அவரது அடையாளம் குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அழுத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் காலியில் வெட்டப்பட்ட தலையொன்றில் சிலை மீது தொங்கவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதவை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.